குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு கேப்பப் நம்ம நேற்று ஆக்சுவலாக பயந்து ஒரு ரிப்போர்ட் போடும்போது வார் முடிஞ்சாலும் ஒரு சீஸ்ஃபயரில் ஒரு சுமூகம் இல்லை, அங்கே சின்னதாக சண்டை போட்டுருக்காங்க, அதனால மார்க்கெட் நேற்றுக்கு டவுன் ஆகிற மாதிரி இருந்தது. ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு மார்னிங் வந்து குளோபல் நியூஸ் பாசிட்டிவாக இருக்குது. அதனால வந்து நியூட்ரல் பாசிட்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுது. ஸோ நமக்கு என்ன டேட் கிடச்சிது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஐ இருக்குது. ஸோ இதை தாண்டி மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை கீழே உடையுதா நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஓப்பன் ஆகிடுது. ஸோ அப்போ மார்க்கெட் கேப்பாக ப்ளஸ் டபுள் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் மேலே தான் போகுது, கீழே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு அடுத்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில் வந்தது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டாப்லாம் சேர்க்க முடியாது, அதனால் வெயிட் பண்ணுவோம். இதை தாண்டி பிரேக் அவுட் தான் பார்த்தோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பெரிய செல் ப்ரெஷர் வருது. நீங்கள் 3 மினிட்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எவ்வளோ பெரிய கேண்டில். ஸோ இதை பார்த்தா நம்ம பயப்படுவோம். ஆனால் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வெறுமே ஒரு பிக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, கடைசி வரையும் வந்து மேலே போகல. சரி, செல்லிங் ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் கீழே விழ போது உடஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த கூட உடைக்காம திருப்பி போச்சு. ஸோ திருப்பி மேலே வரப்போகுதுன்னு பார்த்தா பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா திருப்பி கீழே வந்தது. ஆனால் அப்பயும் இதை உடைக்கல. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்மள ப்ரீமியத்தை காலி பண்ணி இன்றைக்கி செல்லர்ஸ் டே, நம்ம ப்ரீமியத்தை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. நம்மளால ட்ரேட் எடுக்க முடியல. அப்படியே எடுத்தாலும் ஸ்டாப்லாம் ஹிட் ஆகிருக்கும், இல்லை ப்ரீமியம் மெட் ஆகிருக்கும். இதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி ட்ரேட் கிடையாது, பையர் டே கிடையாது இன்றைக்கி. சம்டைம்ஸ் சம்மந்தமே ஆகும், வேறு வழி இல்லை, வி ஷுட் அக்செப்ட். இந்த மாதிரி இவ்வளோ கொச்சை இருந்தது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அது பெயிண்ட் அடித்த மாதிரி இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சில பசங்க சண்டை போகாமல் நம்ம இந்த இடத்துல போனால் நம்ம ப்ரீமியம் மெல்ட் ஆகும், இல்லை ஷாப் லாஸ் எஃபெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகணும். ஆப்ஷன் பையரை பொறுத்தவரைக்கும் டைரக்ஷனில் மார்க்கெட் தான் மிஞ்சி, சைட்வேஸில் அவங்க போகவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி இது சைட்வேஸ் கூட கிடையாது. சைட்வேஸ்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்தால் இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே போயிருக்கு, அப்போ திருப்பி இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, இங்கே இப்படி போயிருந்தா நம்ம கொஞ்சம் கெயின் பண்ணலாம். ஆனால் இது அப்படி போகல, அங்கேயே ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கு, கிரைண்டர் மாதிரி கிரைண்ட் பண்ணிருக்கு. அது நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பாருங்கள், 10 மணிக்கு எங்கே இருந்ததோ அதே தான் மார்க்கெட் 3 மணிக்கு இருந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் கிடையாது, செல்லர்ஸ் டே. ஸோ இதுதான் இன்னைக்கு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நிஃப்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே பேங்க் நிஃப்டி தான். மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே பாசிட்டிவ். இந்தியா விக்ஸுக்கு இறங்கிட்டு 20க்கு இறங்கிட்டு, அது நமக்கு ஒன்று மார்க்கெட் வந்து புலிஷாக தான் இருக்குது. மார்க்கெட்டை பற்றி எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். டாலர் 92 நிற்கிறது, அண்டு க்ரூட் ஆயில் 99. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன போயிடுச்சுன்னு பார்ப்போம். நீங்கள் மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்ட்ரைக் அதிகமாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ மண்டே மார்னிங் கேப்பை பார்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ கால் ரேட்டர்ஸ் வெளில வந்துட்டாங்களோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டே தான் ஒரு நாள், டெகன் டியூஸ்டே லீவு. ஸோ மண்டே எக்ஸ்பைரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ இந்த வீக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆச்சுன்னு வீக்லியில் பார்த்துருவோம். ஒரு வாட்டி வீக்லி டெய்லியில் பார்த்துருவோம். ஸோ இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் மார்க்கெட் ஆல்ரெடி மேலே போயிட்டே இருந்தது. நம்ம சொல்லி தான் இருந்தோம் இதை உடைக்கணும்னு. அதை உடச்சி மேலே போயிடுச்சு. அப்புறம் ஒரு சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய் கணக்கு படி பார்த்தா 24,500 அந்த வரைக்கும் போகும். பட் மேலே தான் போகும், ரிவர்ஸ் வரது வெளியில். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தா 25,000 வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறதுக்கு இருக்குது. இந்த 24,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்விங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ண பார்ப்போம். ஓகே.
மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் டவுட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ்லாம் மாற்றிடுவோம். டே ஐ, டே லோ. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கலாட்டா முடிஞ்சதுலேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட். இங்கேருந்து ஏறி திருப்பி இவ்வளோ வந்துருக்கு, திருப்பி லோயர் வந்துருக்கு, திருப்பி இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் 23,800லேருந்து 24,200 பாயிண்ட் கூட தான் இந்த 2 நாள் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதை உடைக்குதான்னு பார்ப்போம். இது உடைக்கணும். இந்த 24,000 சைக்காலஜிக்கில் உடைச்சா தான் நமக்கு, உடைச்சா 24,500 போகும். ஓஏ பார்க்கும்போது கால் நன்மை நீ நிறைய இருக்கிறதுனால மண்டே மார்க்கெட் கேப் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது தட் மேபி a more chance for கேப் அப் ஆகி 24,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எடுத்தோடனே கேப் அப்லேயே 24,500 போனாலும் போகலாம், ப்ரொவைடட் ஃபண்டமெண்டலாக எதுவும் பேட் நியூஸ் வராமல் இருந்தால். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வரலாம் ஒரு புல் பேக்கு. ஸோ மார்க்கெட் மொத்தம் புல்லிஷ் ஷேட்டபிள் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டேயை தாண்டி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துன்னா, ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துன்னா நம்ம கால் சைட் போகலாம். இன்னி டே லோ உடச்சா வண்டி, இந்த லோ உடச்சா வண்டி நம்ம போகலாம். இந்த லோன்னு சொல்ல கூட இந்த லோ உடச்சா வண்டி தான் நம்ம இப்போ சதிக்கு 23,800 வச்சுக்கோங்களேன். 23,800 700 உடச்சாதான் நம்ம டவுன் சைட் பார்க்கணும். இப்போ சதிக்கு நம்ம டவுன் சைட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சப்போஸ் மார்க்கெட் இங்கெல்லாம் ஒரு சின்ன கேப் டவுன் ஆச்சுன்னா, மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், தைரியமாக நீங்கள் கால் சைட் ட்ரை பண்ணலாம். அப் டு 24,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த லோ உடச்சா வண்டி தான் நம்ம செல் சைட் போகணும். எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.